வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அடுத்தடுத்து பரபரப்புகள் அதிமுகவில் டிவிகேவில் தாவக்கூடிய இன்னொரு நபர் விஜயபாஸ்கர் டிவிகேல சேர போகிறாரா? இவர் வேற ரெடியாக இருப்பார். அங்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய டிவிகே சேர்த்துக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இதற்கு முன்னாடி முதல்வர் சென்னை திரும்பிட்டார். ராகுல் காந்தி சோனியா காந்தியை சந்திக்கவில்லை. ஐயோகோ காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விட்டதுன்னு கலைஞர் செய்திகள், சன் நியூஸு இவங்கெல்லாம் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். இவங்க என்ன தான் புலம்புனாலும் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. காங்கிரஸ் தான் வெளின்னு வெளுத்து விட்டுட்டு இருக்குது. இவங்களுக்கு எப்படியாவது இந்த கூட்டணி உடையணும், ஆட்சி போகணும், இவருடைய கனவு பலிக்காதுன்னு நமக்கு தெரியும். பாவம் ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்க சந்தோஷம், செய்தி போட்டுட்ருக்காங்க. போட்டோம் ஜாலியாக நமக்கு பொழுது போகுது. பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் சிஎம்னே சொல்லலாம். நேற்று தான் சொன்னாங்க அதிமுக ஒன்றிணைந்து விட்டோம், பிரிஞ்சவர் மீண்டும் ஒன்று கூடினால் அழுதால் கொஞ்சம் நிம்மதிங்கிற மாதிரி நாங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம்லாம் சொன்னாங்க. சிவி சண்முகம் ஒரு பக்கம் இன்னும் வரல. இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் இழுப்பூரில் அவருடைய ஊரில் இன்றைக்கி ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. என்ன ஆலோசனை அப்படின்னா, அதிமுகவில் தொடரலாமா, அரசியலில் துறவரம் போடலாமா, இல்லை டிவிகேல சேரலாமா? பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். இது எல்லாத்தையும் மீறி அதிமுகவிலேயே இருங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ நாள் அதிமுக இருப்பார்? இப்போ எதுக்கு இந்த கூட்டம்? அப்போ அதிமுக அப்படிங்கிறத நீங்கள் இருக்கணுமா வேணாமான்னு தொண்டர்கள் கேட்டு தான் முடிவெடுக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தொண்டர்கள் கேட்டு தான் முடிவெடுத்தீங்களா? என்ன விஷயம்னா, இன்றைக்கி ஏற்கனவே ஒரு 4 பேர் போயிட்டாங்க. அவங்க இப்போ இடைத்தேர்தல்னு எம்எல்ஏ ஆக போகிறாங்க. இப்போ மறுபடியும் என் விஜயபாஸ்கர் என்ன நினைப்பார்? 15 வருஷமாக எம்எல்ஏ, 2 தடவை அமைச்சராக இருந்துட்டோம். அமைச்சர் பதவி அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவருக்கு தெரியும். எப்படியாவது ஆளுங்கட்சியில் போகணும், அதான் நோக்கம், வேறு எதுவும் நோக்கம் இல்லை. என்ன பிரச்சனைனா, குட்கா புகழ் விஜயபாஸ்கர். எப்படியும் விஜயபாஸ்கர் அவர்களுக்கு அங்கே போனால் கண்டிப்பாக அமைச்சர் பதவி தராது, 100% தரமாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. தரத்துக்கான வாய்ப்பே இல்லை. இல்லைனா அவர் அங்கேயே இருந்திருப்பார். அப்போ போனால் எம்எல்ஏ தான் போகணும். சரி, எம்எல்ஏவாவது அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பார்ல. சிஎம் அங்கே இருக்கார், இப்போ தான் வருவார். அப்போ என்ன நடக்க போகிறதுன்று தெரியவில்லை. நம்ம அண்மை செய்தி நிறையா கொடுக்குறோன்னு இந்த செய்தியை தொடரும். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். விஜயபாஸ்கர் அவர்களை இப்போ டிவிகேல சேர்க்கறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, மரகதம் குமரவேல் ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சத்யபாமா ஆகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. ஏற்கனவே வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் போய் பார்த்தது காரணம் என்னென்னா, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. போய் பார்த்தார். சப்போர்ட் பண்ணால் பார்த்தாகணும் சார். அரசியல் அப்படிங்கிறது இன்றைக்கி முள்ளு மேலே நடக்கிற மாதிரி கண்ணிமிங்க நேரத்தில் கவுத்து விட்ருவாங்க. கவுத்தோட பெரிய பெரிய திமிங்கலம்லாம் காத்திருக்குது. ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் திமுக, அதிமுக. எப்படி அந்த பவருக்கு வரணும்? அப்போ அந்த பவரை தக்க வைக்கிறதுக்கே நம்ம பெருசாக போராடணும். ஏன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திருமாவர்கள் உருக்கமாக இன்றைக்கி ஸ்டாலினுக்கு ஒரு பேசுகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக விசிகாவோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐயூஎம்எல் கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போதைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் சிஎம் என்ன யோசிப்பார்? நம்ம ஸ்திரத்தன்மையாக இருக்கணும். ஸ்திரத்தன்மையாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி வேறு ஆப்ஷனே இல்லை. அதிமுக விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை. இன்னொன்று நான் கேட்பேன். நான் என்ன கேட்குறேன்னா, முன்னால் இருந்துகிட்ருக்க நீங்கள்லாம், அதாவது ஜெயலலிதா அம்மா இதே மாதிரி இருக்கும்போது தேமுதிகலேருந்து ஒவ்வொருத்தராக நம்ம அருண் பாண்டியன், நடிகர் அருண் பாண்டியன் ஆரம்பித்து, சுந்தரராஜன் ஆரம்பித்து எல்லாம் நாங்கள் தொகுதிக்காக சந்தித்தோம் அப்படின்னு சந்தித்து வந்தாங்களே. அப்போ அதற்கு பேர் என்ன பேசணும்ல? திமுகவில் இதே மாதிரி சந்திரகுமார்லாம் சேர்ந்தாங்களே, அதற்கு பேர் என்ன? அதாவது நீங்கள் நேரடியாக ஈடுபட்டீங்க, இன்றைக்கி உங்கள் மறைமுகமாக ஈடுபடுறாங்களா அப்படின்னா அதுக்கு ஆதாரம் இதாக இருக்கா? சார் நேராக வராங்க. எப்பா டிவிக்கே தான் கண்டிஷன் போடுது. வேலுமணி, தங்கமணி எல்லாம் வராங்க. ஐயா நாங்கள் சேர்றோன்ட்டு. வேணாங்க, நீங்கள்லாம் வேணாங்க, உங்களுக்குலாம் அமைச்சர் பதவிலாம் தர முடியாது, ரிசைன் பண்ணிட்டு வேணால் எம்எல்ஏ வாங்க. இல்லைங்க வர முடியாது. அப்போ நில்லுங்க. நீங்கள் நாங்கள் வரோம் சார், எம்எல்ஏவாக இருக்க நான் ரெடி, நான் டிவிக்கேல உறுப்பினராக மட்டும் எனக்கு போடுங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுக்காது உங்கள் இஷ்டம், போடுங்க. இன்னொன்று சொல்கிறோம், சப்போஸ் எம்எல்ஏ சீட்டு இன்றைக்கி டிவிக்கேல கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இதே மாதிரி தான் வேலுமணி, அதுக்கப்புறம் சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் எந்த நம்பிக்கையில் ஆதரித்தாங்க? டிவிக்கேவிலேருந்து யாராவது ஒரு உத்தரவாதம் கொடுத்துருப்பாங்க, அவங்கள அமைச்சராக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கன்ட்டு. கடைசியாக என்னாச்சு? சிஎம் என்ன யோசிப்பார்? வேணாம், இவங்க வந்தால் தூய சக்திங்கிற இமேஜ் போகிறது மட்டும் இல்லை, பழனிசாமி கேஸ் போடுவார். அந்த கேஸில் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டா தூய சக்திங்கிற இமேஜும் போய் இவங்களும் பதவி போய் நமக்கு எது இந்த ரிஸ்க் எடுக்கணும்? அதனால் ரிஸ்க் எடுக்கிறதை விரும்பவில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் நல்லவங்களாக இருக்கலாம், ரொம்ப நல்லவங்களாக இருக்க முடியாது. இவங்க சொல்கிற மாதிரி நேர்மையின் உருவமாக இன்றைக்கி விஜய் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நம்ம அன்புமணி சொல்கிறாரு. அன்புமணி அவர்களுடைய அப்பா முதல் நாள் வரைக்கும் அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நீங்கள் பாரத் மாதா கி ஜெய்ன்னு அண்ணாமலையை கூட்டு வந்தீங்களே, என்ன ஒரே நாளில் கொள்கை? அப்போ அந்த கொள்கைக்கு பின்னால் இருக்கக்கூடியது என்ன அரசியல்? அன்புமணி அவர்கள்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்கள். அன்புமணி சொல்கிறார், பொது வேட்பாளரை போட்டு நாங்கள் இவங்களை தோக்கடிப்போன்னு. முதல்ல பொது வேட்பாளரை போட்டால் மக்கள் நல்லா முடிவு பண்ணிடுவாங்க. அப்பா
அதிமுக திமுக எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். ஏற்கனவே நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய சிஎம் அழிக்கிறதுக்கு என்னென்னமோ வேலை பண்ணீங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து பொது வேட்பாளரை போட்டிங்க. சார் பொது வேட்பாளரை போடுங்க, நீங்கள் 10 வேட்பாளரை போடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. வரக்கூடிய தேர்தலில் இடைத்தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தல் எதுனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் தான் ஜெயிப்பார். அவர் எலெக்ஷனில் ஓட்டே கூட கேட்க போனோம். சார் மக்களுக்கு எந்த கவர்மெண்ட்லேயும் அதிருப்தி வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதிருப்தி தான். பாருங்கள், விவசாயிகள் அதிருப்தி வரும். ஏன்னா இன்றைக்கி ஃபண்டு இல்லை. ஃபண்டுக்கிட்ட டெல்லிக்கு போகும்போது டெல்லி இல்லைன்னு மறுக்கும். ஏற்கனவே இன்னொன்று சொல்கிறான், கடந்த திமுக ஆட்சியில் இப்போ சொல்கிறாங்களே பெருசாக பிஎம்ஸ்ரீ திட்டம். பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு இந்த அரசு கொஞ்சம் கடுமை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஒருவேளை இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் கையெழுத்து கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஏன் இதை சொல்கிறோன்னா, போன கவர்மெண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சு இறையன்பு ஐஏஎஸ் போனதுக்கப்புறம் மீனா, அவங்க பேர் நல்ல பேர், அவங்க வந்தாங்க ஐஏஎஸ். அப்போ தலைமைச் செயலாளர் இருக்கும்போது நம்ம கடிதம் கொடுத்தோம். என்ன கடிதம் கொடுத்தோம்? நாங்கள் பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு ஒத்துக்கிறோம், எங்களுக்கு உடனடியாக ஃபண்டை விடுவீங்க. தர்மேந்திர பிரதான் அதை காட்டினாரா இல்லையா? அதுக்கப்புறம் இவங்க பல்ட்டி அடித்தாங்க. அதனால தான் தர்மேந்திர பிரதான் சொன்னார், ஸ்டாலின் ஒத்துக்கிட்டாரு, சூப்பர் முதல்வர் ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னார். சூப்பர் முதல்வர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் தான். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா முழுக்க இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஒத்துக்கிட்டாங்க. இன்னமும் நம்ம பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்க கேரளா ஆல்மோஸ்ட் கையெழுத்து போட வந்துட்டாங்க. மேற்கு வங்காளம் ஒத்துக்குச்சு, ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, ஒத்துக்குச்சு. அதனால் இன்னும் இந்தியா முழுக்க ஒரு 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 டோனில் இருக்கும்போது நம்ம மட்டும் தனித்தீவாக இயங்கிறதுங்கிறது கஷ்டம். அதனால் சிஎம் ஒரு நல்ல முடிவு எடுப்பார். இன்னொன்று சொல்கிறேன், சப்போஸ் பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு இன்றைக்கி டிவிக்கு ஆதரவுன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு மக்கள் ஐயோ ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் கையெழுத்தை போட்டிருக்க மாட்டாருங்க, எப்படிங்க கையெழுத்து போட்டிங்க, நான் உங்களுக்கு எழுத்து ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கு கையெழுத்து போடணுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று. இன்னொன்று, தேசிய கீதம் பாடுறத பற்றி நேற்று அவர் ஒரு கோரிக்கை வச்சார். சார் ஒரே விஷயந்தான், ஏற்கனவே இந்த அரசாங்கம் சொன்னது தான், எங்கள் ஆளுகைகள் உட்பட்டு இப்போ நம்ம சட்டமன்றம் டிவிக்கு ஏதாவது இது பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்த போடுவோம். ஆளுநரோ ஜனாதிபதியோ வரும்போது சட்டம் இருக்குங்க, சட்டத்தை எப்படிங்க மீறுறது? சட்டத்தை ஒரு கவர்மெண்ட் எப்படி மீற முடியும்? கடந்த காலங்களில் திமுக அரசு என்ன பண்ணிச்சு? அர்லேக்கர் பதவியாக இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அங்கே தான் இருந்தார். அப்போ தேசிய கீதம் வந்தே மாறன் தான் பாடினாங்க. அப்போ அமைதியாக இருந்தார். அதனால் இந்த விஷயங்கள்லாம் மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் சொல்கிறோம், வரலாறுன்னு இவங்க பேசுகிறாங்க. வரலாறை பேசினால் அது இவர்கள் வரலாறுங்கிறது மக்களுக்கு பாதி தான் தெரியும். முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், இந்த எலெக்ஷன் இந்த ஓட்டு கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. படிக்க 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 நிறையா இவர்களை பற்றி தெரியும். இன்னும் நம்ம இவரை பற்றி பேசலாம், பட் பாவம் அவங்களே அடங்கி பிடிக்கிறங்க, அவங்கள பற்றி ஏன் பேசணும்? இப்போதைக்கு இன்னொன்று சொல்கிறோம், இன்றைக்கி விஜயபாஸ்கர் அவர்கள் ஆலோசனை பண்ணி எந்த முடிவு எடுத்தாலும், எந்த முடிவு, ஒரு வேளை அதிமுகலே இருக்கேன் இல்லை ஓய்வு எடுக்கிறேன் அப்படி எது சொன்னாலும் சரி, இது நிலையான முடிவு இல்லை. எப்போது வேண்டுமானாலும் இவர்கள் தாவார்கள். அப்படியே சிவி சண்முகமும் ஒரு வேளை விஜயபாஸ்கரும் ரிசைன் பண்ணிட்டா டிவிக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா எம்எல்ஏக்கள் கிடைக்க போகிறாங்க. இல்லை அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் இதே முடிவில் உறுதியாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் மட்டுமில்லை, இன்னும் இருக்கக்கூடிய போய் சேர்ந்தாங்கல்ல, அதுலேயே ஒரு 4-5 எம்எல்ஏக்கள் ரொம்ப நாள்லாம் அமைதியாக இருக்க மாட்டாங்க. அவர்கள் இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா இங்கே தேன் இருக்குது, தேண்டை தோழி தான் வண்டு போகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பார்ப்போம். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.